இன்னைக்கு ஒரு அருமையான பீஃப் குழம்பு தான் பண்ணியிருக்கேன். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியப்பம், பத்திரி இது கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இந்த மெத்தட்ல பண்ணீங்கன்னா இது உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குழம்பு பண்றதுக்கு குக்கர் வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் ஒரு 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். இதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இதுல கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போயிருச்சு. நான் 2 பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுலயே 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை இதுல ஆட் பண்ணிக்கிறேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பீஃப் 1/2 கிலோ பீஃப் எடுத்து வச்சிருக்கேன். கழுகி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பீஃப்லயே தண்ணி வரும், அந்த தண்ணியே நமக்கு போதும். இப்போ குக்கரை மூடி நம்ம 7-8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பீஃபுக்கு தேவையான மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்புல கடாய் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். இதுல ஒரு 2 கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஆயில் எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ இதை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இப்போ நீங்க தேங்காய் வறுக்குறீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சே வதக்கி எடுத்துக்குங்க. அப்போ அடி பிடிக்காது. அடி பிடிச்சாச்சுன்னா குழம்பு நல்லா இருக்காது. அதனால நீங்க எப்போ பீஃப் கறி பண்ணும் போதும் தேங்காவை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் கொஞ்சம் வதங்கிருச்சு. நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எப்போ குழம்பு பண்ணாலுமே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்குங்க. நம்ம கருவேப்பிலை குழம்புல இருந்தாச்சுன்னா சாப்பிட மாட்டோம், தூக்கி போடுவோம். இதை அரைச்சிட்டோம்னா பிள்ளைங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. கருவேப்பிலை ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால எந்த மசாலா அரைச்சாலும் நீங்க கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி அரைச்சிக்குங்க. இப்போ இதுல ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதுல 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி பிடிக்கும்னா 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள், இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டீம் எல்லாம் அடங்கிருச்சு. குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். பீஃப் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதுல மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஒரு 5 மினிட்ஸ் மறுபடியும் வேக வைக்கலாம். இப்போ பீஃப் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுல கொஞ்சம் மல்லி எல்லாம் தூவிக்கலாம். இதுலயே நான் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அருமையான பீஃப் கறி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சுவையா இருக்கும் இந்த குழம்பு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.